Hello NN4U squad. Welcome to Nursing Foundation Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 6, Constipation and Enema. இந்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஷனையும் இந்த சினாப்சிஸையும் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. சினாப்சிஸை கம்பல்சரி மக்கப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கொஷனில் என்னென்ன சப்டைட்டில்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும் அப்படின்னா இந்த சினாப்சிஸ் நீங்கள் கம்பல்சரி மெமரி பண்ணி தான் ஆகணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஃபைன் கான்ஸ்டிபேஷன் அண்ட் லிஸ்ட் த காசஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கான்ட்ராஇண்டிகேஷன் ஆஃப் எனிமா அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எனிமா அண்ட் தேர் நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளுக்கு கொஷனை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். கான்ஸ்டிபேஷன் அண்ட் எனிமா. கான்ஸ்டிபேஷனுங்கிறது டிசார்டர் இல்லை சிம்டம், அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் தான், அந்த மெடிசனுக்கு பேர் தான் எனிமா. இது ரெண்டையும் எலாபரேட்டாக அதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் தான் என்ன, எனிமானா என்னன்னு ஒன் லைனில் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன், வாட் ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். இப்போ வந்து அந்த கான்ஸ்டிபேஷனோட கண்டிஷன், அந்த டிசீஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட், எனிமாவோட டெஃபினிஷன், எனிமாவோட பர்பஸ், எனிமா என்னென்ன டைப்ஸில் இருக்குது அதாவது கிளாசிஃபிகேஷன், இந்த எனிமா யாருக்கெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், கான்ட்ராஇண்டிகேஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிவிங் எனிமா அண்ட் த நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சிம்பிள் த கண்டிஷன் உங்களுக்கு இந்த கொஷின் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வி மூவ் இன் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிங்கன்னா கூட போதும். கான்ஸ்டிபேஷன் இஸ் அ காமன் சிம்டம் ரேதர் தென் ஏ டிசீஸ். அது டிசீஸ் கிடையாது, ஒரு சிம்டம் தான் சொல்கிறாங்க. கேரக்டரைஸ்டு பை த decreased frequency of the bowel movement. நம்மளோட bowel movement வந்து டிக்ரீஸ் ஆகுது, leading to the difficulty and hard stools straining during the time of defecation. defecation டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட bowel movements டிக்ரீஸ் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா difficulty in the hard stools வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ எனிமா அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். எனிமா இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் fluid in the lower bowl. லோவர் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிடை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறோம் த்ரூ த ரெக்டம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளீனிங் ரிலீவிங் கான்ஸ்டிபேஷன். க்ளீன் பண்ணுறதுக்காகவும் கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் அட்மினிஸ்டரிங் த மெடிகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ட்ரோடக்ஷன் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு டிசீஸ் கிடையாது, ஒரு சிம்டம். இது அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுல் மூவ்மெண்ட் டிஃபரன்ஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி லோ ஆகும், டிஃபிகல்ட்டி இன் பாசிங் த ஸ்டூல்ஸ் அண்ட் டியூரிங் த ஸ்டைனிங் டியூரிங் த டைம் ஆஃப் டிஃபிகேஷன். எனிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிகேஷன் த்ரூ த லோவர் பவல் லெவல் for the purpose of cleaning, relieving constipation and nutrition and diagnostic evaluation. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா definition of constipation. கான்ஸ்டிபேஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான் இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் படித்தது. இந்த லாஸ்ட் லைன் தான் டெஃபினேஷன் மெயின். அது முன்னாடி நீங்கள் ஓனாக எழுதிக்கிட்டா கூட ப்ராப்ளம் கிடையாது. கான்ஸ்டிபேஷன் இஸ் அ காமன் சிம்டம் கேரக்டரைஸ்டு பை த decreased frequency of the bowel movements, difficulty or incomplete evacuation, hard stool, straining during the time of defecation. It may result from the dietary factor, medication, immobility and underlying the medical condition that can lead to the fecal impaction or the அதர் காம்ப்ளிகேஷன் இஃப் அன்ட்ரீட்டட். அந்த இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் படித்ததே எடுத்து எழுதுறீங்க. இது வந்து ஒரு சிம்டம், இது டிசீஸ் கிடையாது. இது வந்து அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு பவுல் மூவ்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது, டிஃபிகல்ட்டி இன் த டைம் ஆஃப் பாசிங் த ஸ்டூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எதனால் ரீசன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா டயட்ரி ஃபேக்டர், மெடிகேஷன், இம்மொபிலிட்டி, அண்டர்லைங் த மெடிக்கல் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது லீடிங் டு சிவியர் காம்ப்ளிகேஷன் இஃப் இட் இஸ் அன்ட்ரீட்டட். ஸோ இப்போ மெயினான டெஃபினேஷன் பார்க்கலாம். கான்ஸ்டிபேஷன் இஸ் த டிஃபிகல்ட்டி இன் பாசிங் த ஸ்டூல் ஆர் இன்ஃப்ரீக்வெண்ட் பவல் மூவ்மெண்ட். இட் கேன் காஸ் த டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இஃப் இட் இஸ் ப்ரொலாங்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஃபினிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டயட்ரி ஃபேக்டர். நம்மளோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் டயட் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. இன்அடிக்குவேட் ஃபைபர் ரிச் டயட் அண்ட் இன்அடிக்குவேட் ஃப்ளூயிட் இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான காசஸ். செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ignoring the urge to defecate. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் ஃபேக்டர், ஆஸ்பிரின், ஆன்டிஹெல்மெண்டிக்ஸ், டயூரிட்டிக்ஸ், டிரான்ஸ்குலைசர்ஸ், ஆன்டாசிட் அண்ட் பார்க்கின்சன் ட்ரக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரீசனாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்காக. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அப்டாமினல், கைனகாலஜிக்கல், ரெக்டர் சர்ஜரி ஆர் ஆல்சோ எ காசஸ் ஆஃப் constipation and medical conditions such as hypothyroidism, diabetes mellitus and neurological disorder, aging and others பார்த்தீங்கன்னா dehydration, immobility and weaked abdominal musclesலாம் வந்து பார்த்தீங்கன்னா these are all the causes of constipation. Dietary factor, lifestyle factor, medication factor, surgery factor, medical condition and the aging and others. So next we move on to the definition of enema. Enema is an introduction of fluid into the lower abdomen through the rectum for the therapeutic or diagnostic nutritional purpose. It is used to stimulating the defecation, relieving the constipation of the fecal impaction and
Administration of medication, provide the nutrient, prepare the bowel for the surgical and diagnostic procedure. எனிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கான்ஸ்டிபேஷன் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பேஷண்ட் ரெடி பண்ணுறதுக்கு கூட அந்த எனிமா யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன்றும் கிடையாது, மெடிசன் அட்மினிஸ்டர் பண்ணி அவங்களோட ரிலீவ் பண்ணுறது தெரப்பியூட்டிக் அண்டு நியூட்ரிஷனல் பர்பஸ்க்காக நம்ம அவங்களோட ஸ்டூல் அண்டு ஃபீக்கல் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் மூலிமா எவாக்குவேட் பண்ணுறது தான் எனிமாவோட ப்ராசஸ் மெயினாக சொல்கிறாங்க. Next we move on into the purpose of enema. What is the main and major reasons of enema? Enema கொடுக்கிறதுனால என்னென்ன யூசஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகுது, செகண்ட் வந்து மெடிசனை நம்ம ஈஸியாக அட்மினிஸ்டர் பண்ண முடியும், தேர்ட் பாயிண்ட் இஸ் ரிலீவிங் த கேஸ் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கிளீன்லெஸ் ஆஃப் த bowel and the fifth point is provide the nutrition, sixth point is reduce the intestinal inflammation and the last point is used for the therapeutic and diagnostic purpose. அந்த black bold-ஆ இருக்கிறது மட்டும் அந்த 6 பாயிண்ட்டை மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். Next we move on into the classification of enema. Most important, enema is classified into the two types, evacuant enema and retained enema. evacuant and retained enema நீங்கள் just list down பண்ணிங்கன்னா போதும். evacuant enemaல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து simple evacuant enema, stimulant or purgative enema, cold enema and subsets enema. ரிட்டைன்ட் எனிமாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் எனிமா, எமோலியன்ட் எனிமா, நியூட்ரியன்ட் எனிமா, செடேட்டிவ் எனிமா, ஆஸ்டன்ஜென்ட் எனிமா, ஆன்டிஹெல்மெண்டிக் எனிமா, கார்மினேட்டிவ் எனிமா. ஸோ இந்த எனிமாவை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அதோட கிளாசிஃபிகேஷன் மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு போடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளாசிஃபிகேஷன் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எவாக்குவன்ட் எனிமாவில் ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் எவாக்குவன்ட் எனிமா, ஸ்டிமுலேட் த பவல் எவாக்குவேஷன். செகண்ட் டைப் ஸ்டிமுலண்ட் எனிமா, இட் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டெஸ்டைனல் மியூக்கன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் எனிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் த பவல் கன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு சோப்செட்ஸ் எனிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரிட்டேட்ஸ் த இன்டெஸ்டைனல் லைனிங் அண்ட் ப்ரொமோட் த டிஃபிகேஷன். ஸோ எல்லாத்தோட ஒர்க்குமே என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹார்ட் ஸ்டூல்ஸ் வந்து ரிலீவ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து ரிட்டைன்ட் அண்ட் மெடிக்கேட்டட் எனிமாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் எனிமா சாஃப்டன் அண்ட் ஹார்டனிங் த ஸ்டூல், ஹார்டன்ட் ஸ்டூலில் சாஃப்டன் பண்ணும். எமோலியன்ட் எனிமா ப்ரொடெக்ட் த இன்டெஸ்டைனல் எம்யூகோசா. நியூட்ரியன்ட் எனிமான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த ஃப்ளூயிட் அண்ட் நியூட்ரிஷனல் ரெக்டலி. Sedative enema is administered during the time of sedation in the systemic effect. Astringent enema is the reducing the inflammation. What is what னு ஒரே ஒரு லைனில் கொடுத்துருப்பேன், அது ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஓனாக எழுதிக்கோங்க. Antihelmintic enema kills the intestinal parasite and the carminative enema is used to relieving the intestinal gas and bloating. ஸோ வந்து கான்ட்ராண்டிகேஷன் ஆஃப் எனிமா, இந்த எனிமாவை யாருக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைனகாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். எனிமா வந்து மெட்டர்னிட்டி டைமில் கொடுக்கக்கூடாது. அக்யூட் மெடிக்கல் கண்டிஷன் லைக் த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், அக்யூட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். அன்டயக்னோஸ்ட் அப்டாமினல் பெயின் இருக்குது, அப்பண்டிக்ஸ் இருக்குது, ரப்சர் ஆஃப் பவல் பர்ஃபியூஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணணும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர் இருக்க பேஷண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் பவல் சர்ஜரி அண்ட் க்ரானிக் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராண்டிகேஷன் ஆஃப் எனிமா. மெத்தட்ஸ் ஆஃப் கிவிங் எனிமா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 மெத்தட் இருக்குது. எனிமா கேன் அண்ட் டியூப், ஃபனல், கெத்திட்டர் மெத்தட், கிளிசரின் சிரஞ்ச் அண்ட் கெட்டிட்டர் மெத்தட், ட்ரிப் மெத்தட். ஃபர்ஸ்ட் எனிமா கேன் அண்ட் டியூப் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனிமாவை சிங்கிள் டைமில் நம்மளால் கொடுக்க முடியும். ஃபனல் அண்ட் கெத்திட்டர் அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் த ஸ்மால் வேல்யூம். கிளிசரின் சிரஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் வேல்யூ அண்ட் ட்ரிப் மெத்தடுங்கிறது ஸ்லோ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மெத்தட் எப்படி நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமா கேன் அண்ட் டியூப்பில் ஐடியல் ஃபார் த டெலிவரிங் த லார்ஜ் வேல்யூம், காமன்லி யூஸ்டு ஃபார் த கிளீனிங்கில் எலிமா லைக் சோப் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் ஃபனல் அண்ட் கெத்திட்டர் எனிமா மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் த ஸ்மால் வேல்யூம், காமன்லி யூஸ்ட் அஸ் ஆயில் எனிமா அண்ட் மெடிக்கேட்டட் சொல்யூஷன். கிளிசரின் சிரஞ்ச் அண்ட் கெத்திட்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெலிவரிங் த வெரி ஹை வேல்யூம் preciously after the pediatric or localized enema. Drip method is slowly administered for the absorption. Next we move on to the nurse's responsibility of enema. Before giving the enema, nurses should check the vital signs, bowel movements and abdominal movements and reviewing the past history and check for any allergens. Preparation and equipment solution, appropriate typeையும் வால்யூம் ஆஃப் எனிமாவும் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனிமாவோட சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், கரெக்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். என்ஷூர் த க்ளீன் அண்ட் லூப்ரிகண்ட் எக்யூப்மெண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், பேஷண்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் பொசிஷனிங். எக்ஸ்பிளைன் த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் டு த பேஷண்ட் டு ரெடியூஸ் த ஆன்சைட்டி. பொசிஷனிங் த பேஷண்ட் லேட்டரல் லெஃப்ட் ஆர் சிம்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் த ப்ரைவசி அண்ட் கம்ஃபர்ட் டியூரிங் த டைம் ஆஃப் பொசிஷன். Administering the enema, insert the tube carefully, lubricant and correct angle. Control the flow rate and prevent the discomfort or cramping. Encourage the patient to retain the solution if recommended. அதாவது எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மானிட்டரிங் அண்ட் ஆஃப்டர் கேர். ஆஃப்டர் எனிமா கொடுத்ததுக்கப்புறம் அப்சர்வ் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பேஷண்ட்டோட டிஃபிகேஷன், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். டாக்குமெண்ட் தி ப்ரொசீஜர், அமௌண்ட் அண்ட் பேஷண்ட் ரெஸ்பான்ஸ். ப்ரொவைட் த ஹெல்த் எஜுகேஷன் டு த பேஷண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனிமா, கான்ஸ்டிபேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம். எனிமாவோட இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனிமாவோட டைப்ஸு அதை லிஸ்ட் டவுன் பண்ணுறீங்க, ஒன் வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த எனிமா எந்த லெவலில் கொடுக்குறோம், மெத்தட்ஸ் ஆஃப் கிவிங் எனிமா மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிங்கன்னா போதும். நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த 5 போல்டாக இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.